ஹலோ எவ்ரிவன், நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ன்றது ஒன்றும் இல்லை, ரெண்டு பாயிண்ட் கிடையாது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஒரு மைக்ரோஸ்கோப்பால எந்த அளவுக்கு தெளிவாக காமிக்க முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த மைக்ரோஸ்கோப் ரொம்ப பவர்ஃபுல்லானதா இல்லை ரொம்ப நார்மலானதா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதோட எபிலிட்டியே அதோட ரிசால்விங் பவரை பொறுத்து தான் இருக்கு. ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு பொருளை எந்த அளவுக்கு பெருசா காமிக்குதுன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு தெளிவா காமிக்குது அப்படின்றத முக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் தான் அதுல முக்கியமான அந்த ரோலை பிளே பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா ரிசால்விங் பவர் ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி நம்ம ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கு. கான்வெக்ஸ் லென்ஸை முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வச்சிருக்கேன். அந்த சாம்பிள் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அதன் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ஏன்ற பாயிண்ட் இருக்கு. இந்த ஏன்ற பாயிண்ட் எட்ஜ் வரைக்கும் இருக்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா பீட்டாவா இருக்கு. தென் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் லென்ஸோட சென்டர் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம எஃப்னு சொல்லலாம், இல்ல யூன்னு கூட சொல்லலாம். இமேஜ்ல இருக்க டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா இந்த இமேஜ் எதுல கிடைக்குதுன்னா ஃபோக்கல் பாயிண்ட் தான் கிடைக்குது. ஓகே, அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸை நம்ம யூஸ்வலா வீன்னு சொல்லுவோம். ஸோ தென் பாத்தீங்கன்னா அந்த இமேஜோட ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஆர் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப பெருசா தான் இருக்கும். யூஸ்வலா இருக்கிற ஆப்ஜெக்டை விட அது ரொம்ப மேக்னிஃபையா தான் கிடைக்கும். அப்ப அந்த ரேடியஸை நம்ம என்ன சொல்றோம், R0 is equal to 1.22 F divided by A. ஓகே, அந்த இடத்துல V இருக்கு. Vக்கு பதில் என்ன செஞ்சுட்டோம், நம்ம F ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். தென் பாத்தீங்கன்னா இப்ப எஃப்க்கு பதிலாக என்ன போடுறோம், நம்ம வீன் போட்டே நம்ம இதை சால்வ் பண்றோம். R0 is equal to 1.22 lambda V divided by A. தென் பாத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன்ன்றது என்ன இருக்கு அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் என்னன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டோட ஹைட்டும் இமேஜோட ஹைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த சர்ஃபேஸ் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஹைட்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இமேஜ்லயும் கூட. அப்ப பாத்தீங்கன்னா R0ன்றது இமேஜோட ஹைட். அண்ட் பாத்தீங்கன்னா டி மினிமம்ன்றது என்ன, ஆப்ஜெக்டோட ஹைட். டி மினிமம்ன்றது என்ன, ஆப்ஜெக்டோட ஹைட். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த மேக்னிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா R0 divided by D minimum. தென் பாத்தீங்கன்னா டி மினிமமா நான் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ண பிறகு எனக்கு என்ன கிடைக்கும், R0 divided by M கிடைக்குது. தென் பாத்தீங்கன்னா நான் R0க்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா 1.22 lambda V divided by A போடுறேன். தென் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் M இருக்கு. தென் Mக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா V by U ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு V கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் U மேல ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, தென் பாத்தீங்கன்னா D minimum is equal to 1.22 F lambda divided by A. Uக்கு பதிலாக நான் F ரீப்ளேஸ் பண்றேன். நான் முன்னாடியே சொன்னதுதான். ஓகே, தென் பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா 2 tan பீட்டா. ஓகே, இது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 2 sin பீட்டாக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஆங்கிள். ஓகே, அதனால 2 sin பீட்டாக்கு ஈக்குவலா இருக்கு. தென் பாத்தீங்கன்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹைபாத்தசிஸ் சைடு. ஓகே, அதர்வைஸ் என்ன சொல்லலாம், ஆப்போசிட் சைடு இல்லைன்னா adjacent side. ஓகே, அப்ப எப்படி வரும் உங்களுக்கு, A divided by Fன்றது கிடைக்கும். ஓகே, அப்ப A is equal to F 2 sin beta. ஓகே, அந்த Fன்றது லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் பாருங்க D minimum is equal to, இப்ப இந்த Aக்கு பதிலா நான் sin beta F sin பீட்டாவை நான் ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப FF டேர்ம் என்னது கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ரிமைன் என்ன கிடைக்கும், உங்களுக்கு D minimum is equal to 1.22 lambda divided by 2 sin beta கிடைக்கும். தென் பாத்தீங்கன்னா இந்த D minimum is equal to 1.22 divided by 2n sin beta. இந்த இடத்துல ஏன் n வந்துச்சுன்னா, சப்போஸ் நான் இந்த லென்ஸை கொண்டு போய் ஒரு ஆயில் மீடியத்துல வச்சேன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த n. ஓகே, அண்ணன் பாருங்களேன், இந்த n sin beta டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லலாம்னா நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் NA அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்ப D minimum is equal to 1.22 lambda divided by 2NA அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, தென் பாத்தீங்கன்னா வாட் இஸ் a ரிசால்விங் பவர். இந்த இடத்துல ரிசால்விங் பவர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RM is equal to 1 by D minimum. ஓகே, அப்ப நான் கிடைச்ச ஃபார்முலாவை நான் ரெசிப்ரோக்கல் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்னா 2NA divided by 1.22 lambda. அதாவது கீழே இருக்க டேர்ம்ஸை மேல கொண்டு வரேன். அப்ப 2NA divided by 1.22